ஹாய் கைஸ், குட் மார்னிங். இது நம்மளோட எப்புட்றா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ சாச்சா அம்மா தேவி வந்து வெளியில போய் திருந்தி இருக்கும் அப்படின்னு நினைச்சோன்னா இன்னும் அந்த பொண்ணு திருந்தவே இல்லை கைஸ். சரியா? மறுபடியும் சௌந்தர்யா மேலதான் காண்ட காமிக்குது. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஜாக்லின்னு அப்புறம் தர்ஷா குப்தா எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து சௌந்தர்யாவை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. சௌந்தர்யா உள்ள வந்தோடனே அப்படியே நக்கலா சாச்சனா பேசினாங்களாமா. அவங்க ட்ரெஸ்ல இருக்கிறத பத்தி எல்லாம் பேசி நக்கல் பண்ணாங்களாமா. ஏன் என்ன அப்புறம் சௌந்தர்யா போன பிறகு ஏன் என்னாச்சு, ஏன் சௌந்தர்யா மேல என்ன என்ன கோவம் உனக்கு, ஏன் சௌந்தர்யாவை இப்படி பேசுற அப்படின்னு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சண்டை போடணும் தான் இருக்கிறேன் அப்படின்னா, நீ இப்ப பேசுனதை வச்சே சண்டை போடலாம் அப்படிங்கிறாங்களாமா. அப்புறம் அந்த பிஆர் வச்சு ஒரு டாஸ்க் நடந்தது இல்லையா, அதை வச்சு சாச்சனா கேக்குறாங்க. அப்புறம் சௌந்தர்யாவுக்கு எல்லாம் சொன்னாங்கன்னொடனே அதுக்கு அமைதியாவே இருந்தாங்களாமா சாச்சனா. நான் தான் சொல்லலையா கைஸ், ஆரம்பத்துல இருந்தே அந்த பொண்ணுக்கு சௌந்தர்யா மேல எதுக்குமா உனக்கு இத்தனை காண்டு சௌந்தர்யா மேல? ஏன் அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்கன்னு கோவமா? இப்படி முரண்பாடா இந்த 8 பேர் இருக்கிறதுனால இந்த மிட் வீக் எவிக்ஷன் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கைஸ்? கமெண்ட் செக்ஷன்ல